ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியுமா, ஒரு வருஷம் போதுமா? ஸோ ரெண்டுக்குமே பதில் எஸ். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். படிக்கணும், அவ்வளோதான். ஸோ எப்படி படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். 1 இயர் போதுமா, ஒரு வருஷம் போதுமா அப்படின்னா போதும். ஸோ இதுக்கும் ஆன்சர் எஸ் தான். ஸோ ஒரு வருஷம் தாராளமாக போதும். ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 1 இயர் போதுமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ நான் இப்போ அடுத்து சொல்ல போகிற விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு தடவை ஒரு எக்ஸாமை போய் அப்ரோச் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஒரு வருஷம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. படிக்கிறப்பையும் சரி, நீங்கள் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் சரி, போய் எக்ஸாம் எழுதுகிறப்பையும் சரி, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட், இந்த ஒரு வருஷ டயத்தை நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ரொம்ப சின்ன வீடியோ தான், கடன்னு சொல்லிடுறேன், எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் கன்சிஸ்டன்சி. என்னடா இவன் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும், ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா, ஸோ படிக்கிறது என்ன படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயம் கன்சிஸ்டன்சி தான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம், ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகும். ஸோ 10 நாளுக்கு ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகும், பரவாயில்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். தினமும் ஒரு 7 to 8 மணி நேரம், 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 to 11 மணி நேரம் புக் எடுத்து உட்காரணும். அப்போ தான் ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக சென்சியராக படிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு 5 மணி நேரம் உட்காரோம் அப்படின்னா 5 மணி நேரமும் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சது தான். ஸோ அதனால் ஒரு 7 to 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா ஒரு 10 மணி நேரமாவது புக் எடுத்து கையில் உட்காரணும். முடிஞ்ச அளவுக்கு புக் எடுத்து உட்கார்ற நேரம் பகல் கனவுலாம் காணாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக படிக்க பாருங்கள், அவ்வளோதான். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாமலாம் எக்ஸாம் கிளியர் ஆகாது, அவ்வளோதான். ஏன்னா இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு காரோட இன்ஜின் மாதிரி ஹார்ட் ஒர்க்கு. அந்த கார் நகரணும் அப்படின்னா இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகி போகணும், அதே மாதிரி தான் ஒர்க் ஆகணும்ல. அதே மாதிரி தான் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சப்ஜெக்ட் எதுவுமே நகராது, டாபிக் எதையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது, எந்த யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, எந்த புக்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை. ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னாலே அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறப்ப நம்ம இன்ஜினை ஆன் பண்ணியாச்சு, இப்போ காரு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது ஸ்டீரிங் தான் கண்ட்ரோல். அந்த ஸ்டீரிங் தான் நமக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு. நீ எந்த பக்கம் போகணுன்னு கரெக்டாக நீ ஸ்டீரிங்கை வச்சு நீ அட்ஜஸ்ட் பண்ணாதான் நீ போகிற வழியில் நீ கரெக்டாக போய் எந்த ஃபைனல் பாத், அந்த டெஸ்டினேஷனை நீ ரீச் பண்ண முடியும். இஷ்டத்துக்கு அது கார் வாட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கரெக்டான பிளேஸை ரீச் பண்ண முடியாது, இன்னும் டைம் எடுத்துரும். ஏன்னா நமக்கு தேவை ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்தில் நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். அப்படிங்கிறப்ப ஸ்மார்ட் ஒர்க் தேவை. அப்போ ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இங்கே நான் மீன் பண்ணுறது ரிவிஷன், ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவையுமே ரிவிஷனை பற்றி நிறையா பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பேன், அதையும் கூட பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ப்ராக்டிஸ் அப்படின்னோடனே மேக்ஸ் தான். நான் மேக்ஸுக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவை. ஸோ டெஸ்ட்டு எப்போ எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே பல வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அதையுமே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ படித்ததை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ எந்த ஃப்ரீக்வன்சியில் டெஸ்ட் எழுதணும், ஒரு நாளைக்கு எத்தனை கொஷின் எழுதணும், ஒரு 100 கொஷின்லாம் நான் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஒரு 100 கொஷின் எழுதுனா போதுமானது. மேக்ஸ் மட்டும் ரெகுலர் ப்ராக்டிஸ், டெய்லி ப்ராக்டிஸில் இருங்க. ஸோ தமிழ், ஜிஎஸ் அப்படிலாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 கொஷினே போதுமானது தான். ஸோ அடுத்து பிஒய்க்யூ, கண்டிப்பாக பிஒய்க்யூ பார்க்கணும். ஏன்னா பிஒய்க்யூ ரிப்பீட் ஆகுது. பிஒய்க்யூ ரிப்பீட் ஆகலை, நான் பிஒய்க்யூவே பார்க்க மாட்டேன் அப்படின்னா தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. பிஒய்க்யூ ரிப்பீட் ஆகுது, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ரிப்பீட் ஆக தான் செய்யுது. ஸோ நம்ம பிஒய்க்யூ பார்க்க தான் நம்ம எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் எதெல்லாம் படிக்கக்கூடாது. ஏன்னா எதெல்லாம் அடுத்து படிக்கலாம், இங்கே படிக்கக்கூடாது அப்படிங்கிறத காட்டியும் எதெல்லாம் அடுத்ததாக படிச்சுக்கலாம். ஸ்டடி வாட் இஸ் நீட் ஆஃப் த அவர். ஸோ இப்போ என்ன தேவைன்னா ஒரு வருஷம் தான் எனக்கு டைமு, அந்த ஒரு வருஷத்தை நான் என்னென்னலாம் படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்துக்காக பிஒய்க்யூ தேவை. ஸோ அடுத்தது எக்ஸாமும் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸில் 22க்கு மேலே வாங்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வருஷத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். அப்போ மேக்ஸில் 22+ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 கட்டாயமான விஷயம். ஸோ அப்போ 22, 23 கொஷின் நம்ம போடல அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் அந்த 22+ வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் படிங்க. ஏற்கனவே நம்ம மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 30 டேஸ் சேலஞ்சு 30 டாபிக்ஸ் வைஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அந்த நோட்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் எல்லாமே அந்த முதல்ல நம்ம போட்ட மேக்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ அந்த இதை பாருங்கள், ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அடுத்து நம்ம எக்ஸாமில் 3 மணி நேரத்தில் அந்த 200 கொஷினையும் நம்ம எழுதணும். அப்படிங்கிறப்ப அதை பார்க்கணும், படிக்கணும், அந்த கொஷினை அனலைஸ் பண்ணணும், அந்த கொஷினுக்கு ஆப்ஷனை பார்க்கணும், அதை ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. அப்போ நமக்கு ஸ்பீடு ரொம்ப முக்கியம். அப்போ மேக்ஸு கண்டிப்பாக ஒரு பெரிய டயத்தை எடுத்துரும். ஸோ அதனால் ஸ்பீடு அப்படிங்கிறப்ப மேக்ஸ் நம்ம ரொம்ப ஸ்பீடாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ மேக்ஸ் எப்படி ஸ்பீடாக வரும் அப்படின்னா பை ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் மேக்ஸ் வந்து ஸ்பீடு கொடுக்கும். ஸோ ஸ்பீடு கொடுக்க தான் நமக்கு டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கு டைமுக்கு வந்து நமக்கு கம்மியாகும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஜிஎஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த முடிக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் 22+ எடுக்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 3 மாதம் மேக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்பீடு நமக்கு வரணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் நிறையா வேணும். ஓகே தானே? அடுத்து ஜிஎஸை பொறுத்த முடிக்கும் 50+ கண்டிப்பாக தேவைப்பா. ஸோ 50+ இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 55+ வேணும். ஏன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னா இப்போ வந்து தமிழில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதனால் ஜிஎஸில் 55+ ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் அவுட் சோர்ஸ் படிக்கிறது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஏன்னா 50 எடுக்கிறதுக்கு மேலே நான் 55 எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியாக தமிழில் வந்து ஒரு கொஷின் 2 கொஷின் ஏதோ ஒன்று நான் இது பண்ணால் கூட எனக்கு இங்கே ஜிஎஸ் வந்து காப்பாற்றி விட்ரும். அப்போ 55+ ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் எடுக்கிறதுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிங்க. ஏற்கனவே நம்ம இம்பார்ட்டன்ட் 50 லெசன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த 50 லெசனை 5 மாதத்துக்குள்ளே படிக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்குள்ளே மேக்ஸு 22+, அதே மாதிரி இந்த 50 லெசனை 5 மாதத்துக்குள்ளே படிக்கணும். அதற்கப்புறம் 55 வாங்குறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அடுத்த 1 மாதம் 6வது மாதத்துக்குள்ளே அதை ஃபுல்லாக முடிச்சுருங்க. ஸோ 4 மாதம் இப்போ ஃபஸ்ட்டு 6 மாதம் சொல்லியிருக்கேன். அதில் 4 மாதம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுங்கிறத எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ நோட்ஸுக்குமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கணும், எந்த சப்ஜெக்டில் எந்த டாப்பிக்கெலாம் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்போம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஜிஎஸ் படிக்கிறப்ப பாலிட்டி ஐஎன்எம் யூனிட் 6க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 6 அப்படிங்கிறப்ப ஹிஸ்ட்ரி படிக்கிறப்பையும் சரி, ஹிஸ்ட்ரிங்கிறப்ப ஐஎன்எம்லேயுமே யூனிட் 6 படிப்போம், ஹிஸ்ட்ரியிலையும் யூனிட் 6 கொஞ்சம் கவர் ஆகும். தமிழ் படிக்கிறப்பையும் யூனிட் 6 படிச்சிருவோம். ஸோ அதனால் யூனிட் 6 தாண்டி ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தமிழ் பாலிட்டிக்கும் ஐஎன்எம்க்கு கொடுத்து பழகுங்க. ஸோ அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ பாலிட்டியில் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 டாபிக் நான் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 12 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மீத 3 டாப்பிக்கு நான் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் அந்த 12 டாபிக் இருக்குல்ல அதுக்கு நான் டீட்டெயில்டாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அந்த 12 டாப்பிக்கு எனக்கு ஒரு 150 பேஜ் நோட்ஸ் நான் ரெடி பண்ணேன் அப்படின்னா இந்த 3 டாப்பிக்கும் சேர்த்து ஒரு 15 to 20 பேஜ் நோட்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் யூனிட் படிக்கணும், அதுலேயும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஐஎன்எம்லாம் பொறுத்த முடியும் காந்திய நேராக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக தடவை படிக்கிறப்ப டீட்டெயில்டாக படிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். ஸோ அடுத்து தமிழ் ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் 6th to 10th நியூ புக்கும் 6th to 10th ஓல்டு புக்கும் முடிங்க. அதுதான் பேசிக்கான ஃபவுண்டேஷனு. நீங்கள் 4 மாதத்தில் இந்த 6th to 10th நியூ அண்ட் ஓல்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் எது படித்தாலும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 6th to 10th 4 மாதம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறதுலாம் ரொம்ப அதிகமான டைம் தான். 4 மாதம்லாம் கண்டிப்பாக தேவைப்படாது 6th to 10th நியூ புக் ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ண. பட் நான் ஏன் 4 மாதம் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக படித்து மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு அடுத்தடுத்து +1 +2 படிக்கிறப்பையும் அவுட் சோர்ஸ் படிக்கிறப்பையும் சிறப்பு தமிழ் படிக்கிறப்பையும் உங்களால் ஈஸியாக படிச்சிட முடியும். ஸோ இதே இந்த 4 மாதத்தில் ஏதாவது ஒரு சிலபஸ் வைஸ் இருக்கிற புக் எடுத்தோம் அதையும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சிலபஸ் வைஸ் ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து அதுலேயும் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் 6th to 10th நியூ அண்ட் ஓல்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். ஸோ இதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தமிழ் படிக்கிறப்ப புக்கு படிக்கிறப்ப 6th to 10th படிக்கிறேன் அப்படின்னா நியூ புக் படிக்கிறப்பையும் சரி ஓல்டு புக் படிக்கிறப்பையும் சரி புக்கை முடிச்சுட்டு அடுத்தது போங்க. நான் நேராக 10th புக் படிக்கிறேன் அதெல்லாம் வேணாம். 6th முடிங்க 7th முடிங்க. ஸோ வரிசையாக முடிச்சுக்கிட்டே போங்க. ஏன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். 6th 7th முடித்த பிறகு நம்ம 8th படிக்கிறப்ப நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் 8th 9th படிச்சிட்டிங்க 8th படிச்சிட்டோம் அப்படின்னா 9th 10th அதுக்கப்புறம்
ஈஸியாக படிச்சிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு புக்காக படிக்க பாருங்கள். ஏன்னா ஸ்கூல் புக் தானே, இப்போ ஸ்கூல் புக் படிக்கிறப்ப அப்படியே வரிசையாகவே படிச்சுட்டு போயிடலாம். புக் வைஸ் படிக்கிறப்ப என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. ஸோ அதுதான் முக்கியம். தமிழில் இப்போ அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது டேரெக்டாக கவர் ஆகிருக்கு, இன்டெரக்டாக கவர் ஆகிருக்கு. சிலபஸில் என்ன இருக்கோ அது ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும்தான் படிக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரா போய் படிக்க வேணாம். புக்கு அட்டை டு அட்டை படிக்கவே வேணாம். ஸோ இது நிறையா பேர் கேட்குற கேள்வி. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். சிலபஸில் ஒரு வார்த்தை இருக்குது, அது டேரெக்டாக கவர் ஆகிருக்கு, நல்லா படிச்சிடணும். இன்டெரக்டாக கவர் ஆகிருக்கு அப்படின்னாலும் அதையும் படிச்சிடணும். ஸோ அது போக ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஸோ அதை நம்ம இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அட்டை டு அட்டை படிக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை. ஸோ அதையும் மனசில் நிறுத்திக்கோங்க. ஸோ ஏன்னா பிகினர்ஸ் தான் நிறையா பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறையா பேருக்கு வருது. ஸோ இப்போ நம்ம 6th புக்கு போடுறோம்ல தமிழ்லேயே, இப்போ நம்ம 6th புக்குக்கெலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவேன், இது டேரெக்டாக புக் சிலபஸில் இருக்குது, இது இன்டெரக்டாக கவர் ஆகும், இந்த விஷயத்தை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, இந்த விஷயங்கள்லாம் யூனிட் 6ல் வர வாய்ப்பு இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் தமிழில் வேறு யூனிட்டில் கொஞ்சம் நம்ம அந்த யூனிட்டில் ஒரு டாபிக் படிக்கிறப்ப இதை நம்ம படிச்சுட்டு அதை படித்தோம்னா ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறோம்ல. ஸோ அதுதான், அந்த புரிதல் இருந்தால் போதுமானது. தமிழ் நம்ம ஈஸியாக சிலபஸ் படிச்சிடலாம். ஸோ அதேமாதிரி புக்கும் 6 to 10th ஓல்டு புக்கும் நியூ புக்கும் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஒரு 4 மாதமே நமக்கு போதுமான டைம் தான். அதை மல்டிபிள் ரிவிஷனும் நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ் படிக்கிறப்ப ஒரு யூனிட்டில் ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து வேற ஒரு யூனிட்டில் அடுத்த டாபிக் படிங்க. ஸோ அந்த யூனிட்டை ஃபுல்லாக முடிப்பேன். இப்போ பாலிட்டி ஃபுல்லாக தான் முடிப்பேன், ஐஎன்எம் ஃபுல்லாக தான் முடிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. பாலிட்டி ஆரம்பிக்கிறேன், ஒரு 2 டாபிக் படிக்கிறேன், ஓகே. அடுத்த நாள் ஐஎன்எம் படிக்கணும், ஓகே. ஐஎன்எம்மில் ஏதோ ஒரு 2 டாபிக் அப்படி போங்க. ஸோ அப்போ வந்து புக்கு வைஸ் படிக்கணும் அப்படின்னா தமிழில் புக்காக ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக முடிச்சுட்டு போகணும். ஜிஎஸ்சில் என்ன டாபிக் படிக்கணுமோ அந்த டாப்பிக்காக படிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாபிக் படிக்கிறப்ப அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர், அந்த கான்சிக்வன்ஸ், அந்த செயினில் தான் படிக்கணும். ஸோ இப்படி ஒரு 4 டாபிக் இருக்குப்பா, இந்த நேரம் இந்த டாப்பிக்கு போகக்கூடாது, இது தப்பு. இது ரெண்டையும் படித்தா தான் இது உங்களுக்கு புரியவே செய்யும். அதனால் எதெல்லாம் ஆர்டர் வைஸ் போகணுமோ அதெல்லாம் ஆர்டர் வைஸ் போங்க. நம்ம சிலபஸ்லேயே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் சிலபஸில் இதுலேருந்து ஆரம்பித்து இதுலேருந்து முடிச்சிருக்காங்க? ஏன் அப்படின்னா இப்படி இந்த வரிசையில் படித்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த வரிசை தான் கரெக்டான வரிசை, இந்த தான் குரோனாலஜிக்கல் ஆர்டர், இதுதான் நிகழ்வுகள் நடந்த விதம், இப்படி தான் நடந்துச்சு, இந்தந்த வருஷங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்தந்த நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கான ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கும், அதனுடைய விளைவு அடுத்த விஷயமா இருக்கும். ஸோ அப்போ வரிசையாக படித்தா தான் புரியும். அப்போ ஜிஎஸ்ல ஒவ்வொரு யூனிட் நான் ஒரே டயத்தில் 2 யூனிட் 3 யூனிட் படிக்கலாம்னா ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரே டயத்தில் 3 யூனிட் படிக்கலாம். பட் எதெல்லாம் படிச்சுட்டு அடுத்தடுத்த டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு படிங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக சிலபஸை முடிச்சிடணும். அந்த கடைசி ஒரு மாதத்தில் நான் நிறையா புதுசாக படிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கவே கூடாது. கடைசி ஒரு மாதம் முழுக்க ரிவிஷன் தான். 90% ஆஃப் டைம் ரிவிஷனுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். மீதி 10% மட்டும் தான் நம்ம புதுசாக படிக்கிறதுக்கு இருக்கும். அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா பேர் நான் கடைசி ஒரு 2-3 மாதம்லாம் அந்தளவுக்கு சரியாக படிக்கலை, இதுலேயே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸே நான் படிக்க முடியலை, அதை மட்டும் இப்போ நல்லா படிக்கணும் இந்த டயத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஞ்சம் புதுசாக படிச்சுக்கலாமே, ஓகே. மற்றபடி ரொம்ப புதுசாக படிக்க வேணாம். 90% ஆஃப் டைம் கடைசி ஒரு மாதம் ரிவிஷனுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட அட்வைஸ் கரண்ட் அஃபேர்ஸும் அன்னன்னைக்கு முடிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்ட்ரோ வீடியோலேயே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் எதெல்லாம் படிக்கணும். டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸும் என்னென்னலாம் டாபிக் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாபிக் எந்தெந்த யூனிட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, அதை நீங்கள் எப்படி சேர்த்து படிச்சுக்கணுங்கிற முதற்கொண்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாகவே புரியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் மட்டும் ஒதுக்குங்க. ஸோ நான் ஒரு 6-7 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த 7 மாதமாக அன்னன்னைக்கு படிங்க. அப்பப்போ அதையும் ரிவைஸ் பண்ணி அதையும் ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணி அதையும் அப்படியே ஜிஎஸோடு சேர்த்து கொண்டு போங்க. அது ஏதோ தனியாக நான் அது தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாயிண்ட் வரட்டும் பேசலாம்னா பாயிண்ட் வரவே வராது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே முடியாது, ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம், ஸோ உங்களை நீங்கள் எந்த இதுலேயும் சந்தேகப்படாதீங்க. ஸோ நீங்கள் உங்களை டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நம்மளால் முடியுமான்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ முடியும்,
ஒரு வருஷம் போதுமானது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் முடியும், அவ்வளோதான். படிக்கிறோம், எழுதுகிறோம், கிளியர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்த விஷயம், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். எல்லா விதத்துலேயும் உங்களோட வேலைகளை நீங்கள் கவனிங்க. யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப நம்ம மற்றவங்களோட இதில் வந்து நம்ம தலையிடாமல் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ அடுத்து ரொம்ப டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க. இந்த ஒரு வருஷம் ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும். பட் ரொம்ப டிப்ரெஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அடுத்து எந்த ஒரு யூனிட்டையும் தயவு செய்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜாகிரஃபி சயின்ஸ்லாம் நான் அப்படியே தள்ளிட்டு போவேன், அப்படிலாம் கிடையாது. ஸோ ஜாகிரஃபிக்கு வேர் டு ஸ்டடி வீடியோ போட்டிருக்கோம். அட்லீஸ்ட் 10th ஜாகிரஃபி மட்டுமாவது ஃபஸ்ட்டு ஒரு 7 லெசன் தான் இருக்குது. அந்த 7 லெசனையாவது நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. மீதி 11th 12thலாம் 1-2 இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க. ஸோ புக்கில் இருக்கிற ஜாகிரஃபி கொஞ்சம் 10th புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 11th 12thலாம் ஒரு லெசன் தான் இருக்குது. ஸோ ஒரு லெசன் 2 லெசன் தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்ட டாப்பிக்கே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருப்பேன். அந்த வேர் டு ஸ்டடி வீடியோவே ஜாகிரஃபிக்கெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. சயின்ஸில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் 50 லெசன் வீடியோவில் கூட சயின்ஸில் இந்தந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட்டு, இதுக்கு ஒரு பேசிக் நோட்ஸாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போங்கலாம் சொல்லியிருப்பேன். அப்போ சயின்ஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் நோட். இப்போ நான் வந்து ஒரு டாப்பிக்கு எனக்கு முழுசாக படிக்கவே முடியல அப்படின்னா அந்த டாப்பிக்கில் அட்லீஸ்ட் ஒரு பக்கமோ 2 பக்கமோ பேசிக்கான கேள்வி வந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, எனக்கு மட்டும் ஆன்சர் தெரியாது. அதுக்காக தான் அந்த ஒரு 2 பக்கம் நோட்ஸு. அந்த 2 பக்கம் நோட்ஸில் பேசிக்கான விஷயம் கவர் ஆயிருமா? அப்போ எல்லாரும் ஆன்சர் பண்ணுற கொஷினை நானும் ஆன்சர் பண்ணிடுவேன். அதுக்காக தான் அந்த பேசிக் நோட்ஸ்னு சொல்கிறது. ஸோ எந்த யூனிட்டையும் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. அதே மாதிரி எந்த டாப்பிக்கையும் அப்படியே ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கைவிட்டுருங்க. எந்த ஒரு யூனிட்டாக இருந்தாலும் பேசிக்கான நோட்ஸ் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டாப்பிக்குக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 பேஜ் 3 பேஜுக்காவது நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வருஷத்தில் இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறப்ப நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.